அப்ப உங்க வேலை பார்த்தவங்க என்னடா போறது? நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? ஒரு 1000 நாளைக்கு ரூபாய் கேக்குறோம். நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாய். லாக்டவுன் டைமில் என்ன நடந்துச்சு? ஏஐ பற்றி பேசணும். ஏஐ ரோபோட்டிக்ஸ் பற்றி பேசணும். அதுக்கும் லாக்டவுனுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? சரி, லாக்டவுன் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோரும் வீட்டில் உட்காந்துருந்தாங்க. காசு புழக்கத்தில் இல்லை. சுற்றிச்சுன்னா சட்டை விற்கிறவர் போய் மோட்டர் பை கடைக்கு போய் ரிப்பேர் பண்ணுவார், மோட்டர் பை கடைக்காரர் போய் சாப்பாடு வாங்குவார், சாப்பாடு கடைக்காரர் போய் பழம் வாங்குவார், பழக்கடைக்காரர் போய் ஏதோ பொருட்கள் அப்படி தான் காசு சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது லாக்டவுன் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா சுழற்சி நின்று போச்சு. சரி, இப்போ ஏஐ வந்துருச்சுன்னா சமையல்காரருக்கு வேலையெல்லாம் போயிடும், டிரைவருக்கு வேலையெல்லாம் போயிடும், லாயர் கூட வேலையெல்லாம் போயிடும்ங்கிறாங்க. டாக்டர் கூட சில வேலை குறைஞ்சிடும். சில விஷயம் டயக்னோஸ் அதுவே பண்ணிடும், இப்படி செய்ய அது ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ வீடு கட்டுறது எல்லாம் ரோபோட் செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு, முடி வெட்டுறவங்களுக்கு, சமையல்காரருக்கு, டாக்ஸி டிரைவர், கிராப், இஹேலிங் வண்டி ஓட்டுறது எல்லாத்துக்கும் வேலையெல்லாம் போச்சுன்னா டாக்டர், லாயரு அவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க? ஏன்னா சுழற்சி நின்று போகுது. இப்போ முதலாளிமாருக்கு லாபம் தான். ஆனால் முடி வெட்டுறதுக்கு ஆள் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் முதலாளிமாருக்கு சந்தோஷம் தான். நம்ம கெட்டு போச்சுன்னா மிஷினு அது ஒரு செலவு பாருங்கள். எங்கே போய் தேடுறது பசங்களை? இப்படி எல்லாமே மிஷின் செய்ய ஆரம்பிச்சு அந்த காசு கையில் காசு இல்லாதப்போ அவங்க எப்படி செலவு பண்ணுவோம்? எப்படி அந்த சுழற்சி நின்று போயிடுமே. இது ஒரு மனித குலத்துக்கு ஆபத்து. மனுஷங்க செய்ய வேண்டிய வேலையை மனுஷங்க செய்யட்டும். இப்போ டிராஃபிக் லைட்டு அது வேறு. இப்போ டிராஃபிக் போலீஸ் அந்த காலத்துலேருந்து கை காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களாட்டி சமாளிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப டிராஃபிக் லைட்டு வந்துச்சு, அது வேறு. ஆனால் எல்லா விஷயத்துலையும் ஏஐ ரோபோட்டிக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா மனிதருக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பாதிக்கும். முதலாளிமார்கள் லாபம் தான், சந்தோஷம்தான். சரி, இப்போ முடி வெட்டிகிட்டே இருக்குது. சிஸ்டமில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணி விட்டு கழுத்தில் அப்படி கத்தி வைக்கிற மாதிரி சிஸ்டம் பண்ணிட்டா, சிஸ்டம் ஏதாவது கோளாறு பண்ணிட்டாங்கன்னா, அல்லது டிரைவர் இல்லாமல் வண்டி ஓடுது, ஏர்போர்ட்டில் ஆள் கொண்டு ஒரு பெரிய பணக்காரர் போகிற வழியில் ரீப்ரோக்ராம் பண்ணி சிஸ்டத்தை சிப்ஸ் ஏதோ ரீப்ரோக்ராம் பண்ணி வண்டி கட்டு போய் மரத்தில் மோது, இல்லை ஒரு இடத்துக்கு கொண்டுருவா, இந்த மேட்டுப்பாளையம் பங்களாவுக்கு எடுத்துருவா அப்படி வில்லனுக்கு கடத்திட்டாங்கன்னா, அல்லது சிமெண்ட் குலைக்கிறது மிஸ்டேக் பண்ணிடுச்சுன்னா யார் போய் ப்ளேம் பண்ணுறது? ஏன்னா சைனாவில் நடந்திருக்கு. காரு வந்து இந்த மாதிரி டிரைவர்லெஸ் செல்ஃப் டிரைவிங் காரு ஏதோ கோளாறு ஆகி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே முன்னாடி போய் நான் வந்துட்டு இருக்குது. அது பரவாயில்ல, போய் எங்கேயா மோதிச்சு யார் போய் ப்ளேம் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஓவராக நம்ம டிபெண்ட்டாக இருந்தோம்னா ஏஐ ரோபோட்டுக்கு ஒரு நாளைக்கு கெட்டு போச்சுன்னா, இப்போ வாட்ஸ்அப் இல்லைன்னா நம்மளாட்டி திரும்ப நார்மல் இருக்கும் எஸ்எம்எஸ் போக முடியுமா? இல்லை வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸ் இது ஃபோன் எதுவும் வேலை செய்யலை. நம்மளாட்டி பப்ளிக் டெலிஃபோன் போய் தேட முடியும். பப்ளிக் டெலிஃபோன் எங்கே இருக்குது? இன்னும் சொல்லப்போனால் பப்ளிக் டெலிஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப பசங்களுக்கு தெரியாது. நியூஸ் பேப்பரு கிடையாது. இப்போ செய்தின்னு அப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஏஐ நம்ம பழகிட்டோம்னா நார்மல் லைஃப்புக்கு திரும்ப முடியுமா? வேலை கிடைக்குமா மக்களுக்கு? ஒரு காலத்தில் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருந்தாங்க, லிஃப்ட் அமுக்கி விடுவாங்க. இப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போய் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலையை கூப்பிட்டு சிரிப்பாங்க, லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலையா அப்படின்னு. அது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி நாளைக்கு முடி வெட்டுறதுக்கு திரும்ப முடி வெட்டுற ஆள் தேவைவாங்கன்னா ஏதாவது மிஷின் இருக்க, எங்கெல்லாம் முடி வெட்டுற மறந்து போச்சுன்னுவாங்க. ஏஐ ஆபத்து கிடையாது, ஆனால் ரொம்ப டிபெண்ட். அதுலேயே ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப டிபெண்ட். ஆனால் ஒரு நாளைக்கு மல்ஃபங்க்ஷன் கெட்டு போச்சுன்னா, டிரைவர்லெஸ் ட்ரெயின் எல்லாமே டிரைவர்லெஸ் எல்லாமே ஆள் இல்லாமல் இருக்குது, கெட்டு போச்சுன்னா